ஓ, நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு நான் பேரை கட்டி விட்டு பக்கு பக்குன்னு சுத்திட்டு இருக்கணுமா? நல்ல கதையா இருக்கே போங்க. இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க தாத்தா. வேற ஆளெல்லாம் பார்க்க முடியாது தம்பி. யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவங்க தான் அதை கட்டணும். இல்லை உன்னை எதுக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வர்றேன்? தாத்தா, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல தாத்தா, நான் கிளம்புறேன். ஏய் நடுறா, வயசாச்சுன்னு நினைச்சியா? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏய், டேபிளில் பேப்பர் பேனாலாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. போடா. சரி, இதுல பிரியா பேரையும் உன் பேரையும் எழுது. தாத்தா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை தாத்தா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, எழுதுடா, எழுது. திரும்ப. இன்னுமா எழுதுற? எழுதிட்டியா? எழுதிட்டேன். ஒரு நிமிஷம் சுட்டிக்கிறேன். 100 கொடு தாத்தா. அதெல்லாம் நான் கட்டுறேன். இந்தா, இது எல்லாத்தையும் எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வா. போடா, திரும்பி பார்க்காம போடா. நான் கட்டிட்டேன்டா. இது எப்படி? இதை மரத்தில் கட்டு. இதா அந்த மரம் தான். போ போ போ. கட்டிட்டியா? அதோ பாருங்க, கட்டிட்டேன் தாத்தா. கட்டியாச்சு தாத்தா. இப்போ சந்தோஷமா? சந்தோஷம் சந்தோஷம். போலாம். ஏற்கனவே ஓ முகத்துல கொஞ்சம் முன்னால கடுப்பு இருந்துச்சு, இப்ப காணமே, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இருந்து நான் தான் பார்த்தேன்ல. அதெல்லாம் இருக்கு தாத்தா. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே தாத்தா. இப்ப கூட அதெல்லாம் இருக்கு. என்னதாலும் என் தாத்தா, நீங்க உங்ககிட்ட அதெல்லாம் காட்ட முடியுமா? எங்கேயோ இடிக்குதே. கீழே கல்லுகள் இருந்திருக்கும், அது இடிச்சிருக்கோம். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சந்தேகமா இருக்குடா. உண்மை சொல்லுடா. உன் பேரோட சேர்த்து பிரியா பேர் எழுதுனியா, இல்ல அந்த சிங்கப்பூர்காரி பேர் எழுதுனியா? இல்லையே. ஓ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுடா, யார் பேர் எழுதுன? தாத்தா சொல்லுடாங்கிறேன். சாந்தினி பேர் தான் எழுதுன தாத்தா. உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு டவுட்டாவே இருந்துச்சு. ஆமா, நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன, அப்புறம் ஏன் அவ பேர் எழுதுன? இல்ல தாத்தா, இதுல கட்டின மாதிரி நடந்துருச்சுன்னா அதான் ஒரு சேஃப்டிக்காக அப்படி. நல்ல உஷாரா தாண்டா இருக்கிற. சரி, அப்போ சாந்தினி கூட தானே கல்யாணம் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. எல்லாம் உன்னாலதான் தாத்தா. வீட்டுக்கு போற வழியில உனக்கு நான் பால் பாயசம் வாங்கி தரேன். பால் பாயசம் வேணாண்டா, நான் உனக்கு அல்வாவே தர்றேன். இந்த இதை அப்படி பிரிச்சு படிடா. இது ஒரு தனி சுருட்டு உண்டுதா தாத்தா? என்ன தாத்தா இது? பழவேஷமா கொக்கா? சேஃப்டிடா, சேஃப்டி. குண்டக்க மண்டக்கன்னு ஏதாவது பண்ணுவேன்னு தெரிஞ்சுன்னா வீட்டுக்கு வரும்போது உன் பேரையும் பிரியா பேரையும் கரெக்டா எழுதி சுருட்டி மடிச்சு பாக்கெட்ல வச்சிருந்தேன். உங்ககிட்ட கொடுத்தது அதுதான். அதைத்தான் நீ மரத்துல கட்டின. மரத்துல கட்டினா கல்யாணம் ஆயிடும். ஏய், பால் பாயசம் கொடுப்பேல, அப்ப சக்கரை நல்லா தூக்கலா போட்டு கொடு, நல்லா சாப்பிடுவேன். சரியா? கட்டிக்கு போறது பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டணும்னு சொன்னேன். எழுதுறது வேற யார் வேணாலும் எழுதிக்கலாமா? யார் வேணாலும் எழுதலாம். ஆனா அந்தந்த ஆள்ல யாராவது ஒருத்தர் கட்டணும். நீ கட்டிட்ட. ஒருவேளை எழுத படிக்க தெரியாதவங்களா இருந்தா எப்படிடா எழுதி கட்டுவாங்க? யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்து தானே கட்டுவோம்.
எழுதுறது யாருன்னு முக்கியம் இல்லை, கட்டுறது தான் முக்கியம். இப்பதான் என் மனசு ஆடி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு சரவணா, ரொம்ப தேங்க்ஸ். இனிமே யார் நினைச்சாலும் என்ன திருட்டு வேலை செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை, அதாவது உனக்கும் பிரியாவுக்கும் உள்ள கல்யாணத்தை யாராலும் நிறுத்தவே முடியாது. இந்த மரத்தோட மகிமை அப்படி. இனிமே நம்ம ஊர்ல கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உனக்கும் பிரியாவுக்கு மட்டும்தான். டாட். ஆமா, சின்ன வயசுல ஏதோ வேண்டிட்டு கட்டினேன்னு சொன்னியே, அது என்னடா நடந்துச்சா? ஆமா, இப்போ அது ரொம்ப முக்கியம். நடந்திருக்கும். அதுதானே இந்த மரத்தோட மகிமை. சரி, வா வா வா, போலாம் போலாம். இந்த கல்யாணத்தை, அதாவது உனக்கும் பிரியாவுக்கும் உள்ள கல்யாணத்தை யாராலும் நிறுத்தவே முடியாது. இனிமே நம்ம ஊர்ல கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உனக்கும் பிரியாவுக்கு மட்டும்தான். டாட். ஏய் ரேவதி, ஒரு நிமிஷம். என்னடா? உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? டேய், தினம் நான் கோயிலுக்கு போறத பாக்குறேன். ஒரு நாளைக்கு கிழமைனா விரதம் இருக்கிறதையும் பாக்குறேன். கடவுள் நம்பிக்கை இல்லாமலா நான் இதெல்லாம் பண்ண போறேன்? ஆமால. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடா? இந்த மூட நம்பிக்கை எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா? மூட நம்பிக்கைனா எந்த மாதிரிடா? இப்போ நம்ம கோவில்ல சாமி வந்தெல்லாம் ஆடுறாங்கல்ல, சாமியே இறங்கி வந்து ஆட போகுது, அது மூட நம்பிக்கை தானே? டேய், உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு மூட நம்பிக்கை அது இதெல்லாம் சொல்லாத, சரியா? பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். எதை பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்காம நீயா ஒரு முடிவுக்கு வராத. இதுக்கு தான் கூப்பிட்டியா? அது இல்ல, நம்ம தாத்தா அந்த கோயிலுக்கு கூட்டு போய் கோயிலுக்குள்ள ஒரு மரத்தை காமிச்சு, இதுல யார் பேரை நம்ம சேர்த்து வச்சு எழுதி கட்டுறோமோ அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடும்னு சொன்னாரு. ஆமா, நம்ம கோயிலுக்கு பின்னாடி தானே. அதுக்கு என்னடா இப்போ? இல்ல, அது உண்மையா இல்ல சும்மா பொய் சொன்னாரா? டேய், என்னடா பேசுற? அந்த மரத்துல யாரு பேரை சேர்த்து எழுதி வச்சு அதுல கட்டுறமோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்காம மிஸ்ஸே ஆனது கிடையாது, அப்படியே நடந்துரும். ஐயோ, உண்மையிலேயே அதான் நடந்துருமோ? மதுரையில இருந்து ஆளுங்கெல்லாம் வந்து பேரை எழுதி வச்சு கட்டிட்டு போவாங்க. அவ்வளவு பவர்ஃபுல். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதுனால மரத்தோட பவர் கம்மியாயிட போறதில்ல. நான் கூட என் பெரியும் பருதி பெரியும் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். டேய், நீ வேலை இல்லாம எதையாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருடா. எனக்கு அம்மா வேற வேலை சொல்லிருக்காங்க. நான் வரேன். ஓ அம்மா. என்ன சரவணா? இல்லம்மா, உனக்கு அப்பாவுக்கு கல்யாணம் எப்படிமாச்சு? ஏன் திடீர்னு கேக்குற? இல்ல, சும்மா தோணுச்சுமா, அதான் கேட்டேன். உங்க அப்பா எனக்கு 15 வயசு இருக்கிறப்ப பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா உங்க அப்பா அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க தெரியுமா? அப்பவே கருப்பு சட்டை கருப்பு வெட்டித்தான், கட்ட மீசை வச்சுக்கிட்டு கமலஹாசன் மாதிரி இருப்பாங்க. மா, கல்யாணம் எப்படி நடந்துச்சு அதுக்கு வாமா. அதுவா? உங்க அப்பா வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்னைய பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியலடா. கொஞ்ச நாள்ல உங்க அப்பாவுக்கு அவங்க சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வீட்லயும் எனக்கு வேற இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சும்மா இருப்பேனா? எனக்கு உங்க அப்பாவை எம்புட்டு பிடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லு. என்னமா பண்ண? நம்ம கோவிலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்துல என் பேரோட உங்க அப்பா பேரையும் சேர்த்து எழுதி கட்டி வச்சோன்னா உடனே கல்யாணம் நடந்துருமா. அந்த
அந்த மரத்துல போய் என் பேரோட உங்க அப்பா பேரையும் சேர்த்து எழுதி வச்சுட்டேன். ஒரே மாசம்தான் நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அந்த மரத்துக்கு அப்படி ஒரு பவர்டா. உங்க தாத்தா ஆட்சிக்கும் கூட அங்கதான் நடந்துச்சு. ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். ஏல போ, போய் வேலையை பாருல. இன்னும் அம்மா பயமுறுத்துறாங்க. ஒருவேளை நடந்துருமோ? என்ன யோசனை? ஒன்றும் இல்லையே தாத்தா. ஒண்ணுமில்லாதக்கா இப்படி பேரஞ்ச மாதிரி நிக்கிற? இல்லை தாத்தா. என்னடா இந்த கிழவன் உன்னை கூட்டிட்டு போய் மரத்துல பிரியாபுரோட சேர்த்து எழுத வச்சு கட்டிட்டானேன்னு யோசிக்கிறியா? அது நடக்குமா நடக்காதான்னு யோசனையா? அதானே? டேய், பயப்படாதடா குட்டி, கண்டிப்பா நடக்கும். டேய், என் பாட்ட முப்பாட்டம் காலத்துல இருந்து எல்லாருக்கும் மரத்துல கட்டினபடிதான் நடந்திருக்கு. ஏன் உன் அப்பன் கூட அப்படித்தான். ஏய், நம்ம பரம்பரைக்கே நடந்திருக்குடா, உனக்கு என்ன நடக்காமல போயிடும்? பிரியாதான் உன் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. மரத்துல கட்டினது நடக்குமா நடக்காதுங்கிற யோசிக்கிறத நிறுத்திட்டு போய் அந்த சிங்கப்பூர் காரியை எப்படி துரத்தலாம்னு யோசி. யோசி போ. நீங்க கரகாட்டக்கார படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கோமே. அதுல செந்தில் நாதஸ்வரத்தை வச்சுக்கிட்டு ஒரு லுக்கு கொடுப்பாரு தெரியுமா? ஆமா. என்ன நோமா, அதே மாதிரி தான்டா இருக்கும் லுக்கு. ஏன்டா சொல்ல மாட்ட? என் பிரச்சனை எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன, வீட்டுக்கு போனா டோரா புஜ்ஜி, வெளியே வந்தா சேமி ஐஸு. உன் பிரச்சனை முடிஞ்சுது. எனக்கு அப்படியா? ஆமா, இவர் அப்படியே படுக்கும்போது போர்வைக்கு பதிலா பிரச்சனையை பொத்திக்கிட்டு படுக்கிறாரு. ஆளை பாரு. ஏய், நான் எந்த மாதிரி சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமாடா உனக்கு? என் நிலைமையில நீ இருந்தேன்னு வச்சுக்கோ, தெரிச்சு ஓடி இருப்ப. உனக்கும் ஒரு மொக்கையான பொண்ணை பார்த்திருந்தா நீயும் தெரிச்சு ஓடி இருப்ப. ஏதோ பிரியாவா இருக்க போய் இங்கனே சுத்திக்கிட்டு இருக்க. எது? ஒண்ணு இல்ல. அப்படி என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்டேன். இல்லையே, அப்படி கேட்ட மாதிரி தெரியலையே. சரி, அதை விடு. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு, அது சொல்லு. அதை எப்படி பிரியா நான் என் வாயால சொல்லுவேன்? அப்ப எனக்கு மெசேஜ் அனுப்பு, நான் என் வாயால சொல்றேன். டேய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என் நிலைமை புரியாம. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? என் தாத்தா என்ன பண்ணாருன்னு தெரியும்ல? என்ன பண்ணாரு? அம்மா சாந்தினி மேட்டரை சொல்லி அவர்கிட்ட புலம்பிருக்காங்க. அவரும் அவ்வளவுதானே மேட்டர்னு என்ன இங்க கூட்டு வந்துட்டாரு. இங்கயா? எதுக்கு? எதுக்கா? இந்த மரம் இருக்குல்ல, இத பார்க்கதான். இந்த மரத்தை பக்கவா கூட்டிட்டு வந்தாரு? பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, நம்ம எண்ணத்துல கல்ல தூக்கி போட கூட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காத, சரியா? ஏய், இது என்ன மரம் தெரியல உனக்கு? இதுல ஏதாவது வேண்டிட்டு பேர் எழுதி கட்டினா அது அப்படி நடக்குங்கிறது நம்பிக்கை. அதுக்கு அம்மா சாந்தினியை நினைச்சு கவலைப்பட்டு இருந்தாங்கன்னு அவங்கள நேர தாத்தா இங்க கூட்டு வந்து பேப்பர்ல உன் பேரையும் என் பேரையும் எழுதி
இதுல கட்டி விட்டாரு. ஆஹா, பல வேஷம் தான். ஏய், சூப்பர். அந்த பேப்பரை நான் பார்க்கணுமே. ம்? இதுவாடா? ஏய் பிரியா, வேண்டாம் பிரியா. ஏ இருடா. சுமரா. இதுவா? பிரியா சொன்னா கேளு பிரியா, இங்க வா. இதுவா? ஏய் வேணான்னு சொல்றேன், வாங்க. அப்ப எது நீயே சொல்லு. வா, அதெல்லாம் வேணாம், வா. ஏய், இப்போ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சீரியஸா எடுத்துக்கிறியா? சீரியஸா தான் நீ பேசுறியா? இதை சீரியஸா எடுத்துக்காம வேற எதை சீரியஸா எடுத்துப்பாங்க? ஏ அப்பா, எத்தனை சீரியஸ்? சரவணா, நிஜமா தான் கேக்குறேன். எதுக்கு இப்ப அப்செட் ஆன? இல்ல பிரியா, இதுல கட்டினா நடந்துரும். ம்? என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசுற? நான் சின்ன பிள்ளையிலே இதெல்லாம் உணர்ந்திருக்கேன், கண்ணால பார்த்திருக்கேன். சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சர் என்ன ஒரு வாட்டி அடிச்சிட்டாங்க. கோவத்துல அவங்க சீட்ல ஊசி வச்சிட்டேன். அவங்களும் தெரியாம உட்காந்துட்டாங்க. அப்புறம் என்ன, பின்விளைவு ரொம்ப மோசமாயிடுச்சு. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி யார் இதை பண்ணதுன்னு விசாரணை கமிஷனே போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாட்டிக்கிட்டியா? அங்கதான் இந்த மரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மரமா? எப்படி? அந்த டீச்சர் கிட்ட நான் மாட்டிக்கிற நிலைமை வந்துருச்சு. ஆண்டவா, என்ன ஆனாலும் நான் மாட்டிக்க கூடாதுன்னு டீச்சர் வீட்டுல யாருக்காவது ஏதாவது ஒன்று ஆயி இந்த மேட்ரை எல்லாரும் மறந்துடும் நினைச்சுக்கிட்டு இந்த மரத்துல நல்லா வேண்டிக்கிட்டு இங்கே எழுதி கட்டி தொங்க விட்டேன். அடப்பாவி. அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனேன். டீச்சரே வரல. சரி என்ன ஏதுன்னு விசாரிச்சா, முந்தா நாள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்ரூம்ல வழிக்கு விழுந்து கால் உடஞ்சிச்சான். ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சா அவர் எந்திரிச்சு நடக்க 3 மாசம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த டீச்சரும் 3 மாசத்துக்கு லீவ் எடுத்துட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா. ஆக அப்ப இது பவர்ஃபுல் ட்ரீ தானா? ஆமாண்டா, அதான் எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தாத்தா வேற மரத்துல கட்டி விட்டாரு. கண்டிப்பா பிரியா கூட கல்யாணம் நடந்துடும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு இப்படிதான் நடந்துச்சு, தாத்தாவுக்கு பாட்டிக்கு இப்படிதான் நடந்துச்சு. ஏய் ரைட்டு, நல்லதுதானே. பிரியாவை கட்டிட்டு செட்டில் ஆயிடு. ஏய், இவளை கட்டிக்கிறதுக்கு அந்த டீச்சருக்கு வச்ச ஊசியிலே உட்காந்துக்கலாம். ஓஹோ, அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ம். சரி, அப்போ நீ அந்த ஊசியில உட்காந்தே ஆகணும். ஏன் பங்குக்கு நானும் கட்டுறேன். ம்? ஏய், பிரியா. உன் பேர் என்ன? சரவணன். சொன்னா கேளு பிரியா. ஏய் சொல்லேன்டா. ஏய் பிரியா, நீ கட்டு பிரியா, கட்டு. ஏய் என்னடா லுக்கு? கட்டு கட்டு பிரியா. டேய் பிரியா, சொன்னா கேளு. வேணாம் பிரியா. ஏய் பிரியா, வேணாம் பிரியா. பிரியா நீ கட்டு பிரியா. டேய் புரா, நீ கட்டு பிரியா. வேணாம் பிரியா. நீ கட்டு பிரியா, நான் புடிச்சுக்கிறேன். பிரியா வேணாம் பிரியா. கட்டிட்டேன். சக்சஸ். ஏய் போடா லூசு. என்ன பிரியா நீ? பாப்போம், டீச்சர் கிட்ட இருந்து காப்பாத்தின இந்த மரம் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துதான்னு பாப்போம். ஆஹா, நீங்க கட்டுறத பார்த்தா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? என் காதலுக்காக நானும் இந்த பேப்பரை கட்டக்கூடாதான்னு தோணுது. ஓஹோ, என்ன ஓஹோ? உங்க ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீல்ல, என் ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். ஆளுகளை பாரு, எப்படி கட்டுறேன் பாரு. இப்ப ஏய், ஏய். ஏய், ஏய். 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 ஏய் மாப்ள, நீ கட்டி விடுறா. போடே. ஹலோ ஹலோ, அதெல்லாம் இல்ல. யாரு கட்டுறாங்களோ அவங்களோட தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். யோசிச்சுக்கோ. ஆனா என்ன கலாய்க்கிறதுல மட்டும் 2 பேரும் சேர்ந்து ஒத்துமை ஆயிடுறிய. என் நண்பனுக்காக நான் என் உயிரை கூட விட்டு கொடுப்பேன். ஆனா நான் விரும்புற பொண்ண என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க இல்லைன்னா கட்ட முடியாதுன்னு நினைப்பா?
இப்ப பாருங்க. டேய் மாப்ள, ஒரு சின்ன ஹெல்ப், அந்த சேரை மட்டும் எடுத்து விட்றா. எடுறா. டேய் எதுக்குடா இந்த ரிஸ்க் எல்லாம்? ஏய், எல்லாம் மக்களை மகிழ்விக்கதா. என்னது? உங்க 2 பேரையும் சிரிக்க வைக்கதான்டா. கீழே விழுந்தாலும் மிஸ்ஸில மண்ணுட்ல. ஏதோ ஒண்ணு. கடவுளே, ஓ அளவுக்கு என்னால உயரமா வளர முடியல. இந்த சின்ன பிள்ளையோட மனுவை ஏத்துக்க கடவுளே. உடனே இழிச்சிருவாங்களே.